நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பர்களே, இனி தபோவனத்தில் தொடர்ந்து புண்டரீக மகர்ஷி, பூதத்தாழ்வார், ஹரிப்பிரிய மகாராஜா முதலான புண்ணிய புருஷர்கள் செய்த தவத்தின் பெருமைகளை பார்க்கப் போகிறோம். மாசிமகம் தீர்த்தவாரி திருநன்னாளை முன்னிட்டு பெருமான் புண்டரீக புஷ்கரணியில் தெப்போற்சவம் கண்டருளுவதையும், அங்கே மாசி மகம் சமுத்திர ஸ்நான விசேஷத்தையும் தொடர்ந்து அனுபவிக்கப் போகிறோம். இனி தபோவனத்தில் மாமல்லை. இந்த மண்டபத்திற்குத்தான் மாதந்தோறும் ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தன்று பூரத்தாழ்வார் எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டிருக்கிறார். அதுபோலத்தான் பிரம்மோற்சவத்திலும் பெருமாள் 5வது நாள் உற்சவம், அதாவது மோகினி அலங்காரம், நாச்சியார் திருக்கோலம் என்று நாம் அழைக்கின்றோமே, அந்த திருநன்னாளில் பெருமாள் இங்கே எழுந்தருளுகிறார். அதுபோன்று 7ஆம் திருநன்னாளிலும் பெருமானுக்கு இங்கே விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. ஆண்டாள் நாச்சியாரும் மார்கழி நீராட்ட உற்சவத்திற்கு இந்த மண்டபத்திற்கு எழுந்தொழுகிறார். இப்படி
சரித்திரப்புகழ் வாய்ந்ததும் பல்லவர்களினாலே நன்கு பரிபாலிக்கப்பட்டதுமாய் இந்த திருக்கோயில் திகழ்கின்றது. பெருமான் புண்டரீக மகரிஷியினுடைய தவத்திற்கு இறங்கி தான் பிரத்யக்ஷமாக தரிசனமளித்தான். வருடந்தோறும் மாசி மகம் தீர்த்தவாரி மகோற்சவம் வெகு விமரிசையாக இங்கே நடைபெற்று வருகின்றது. அதிலும் இந்த வருடத்தில் 25ஆம் தேதியன்று திங்கட்கிழமை மாசி மகம் தீர்த்தவாரி மகோத்சவம் நடைபெறப் போகின்றது. பல க்ஷேத்திரங்களிலிருந்து பலதரப்பட்ட எம்பெருமான்கள் எழுந்தருளுகிறார்கள். பெருமானும் எழுந்தருளி தீர்த்தம் சாதிக்கின்றார். உன்னதமான அந்த தருணத்தில் பெருமானுடன் சேர்ந்து நாம் நீராடுவது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத அதிசயமாக இருக்கின்றது. சரி, இங்கே ஆழ்வாருடைய அவதாரங்களை நாம் அனுபவிக்கலாம். முதலாழ்வார்கள் மூவர்: பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்பதாக ஆழ்வார்கள் முதலாழ்வார்கள் மூவர். பொய்கை ஆழ்வார், பொய்கை என்றால் திருக்குளம் என்பது பொருள். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமானுடைய திவ்ய ஆலயத்திற்கு அருகிலேயே அந்த வரதராஜ பெருமானுக்கு முன்பாக பிரம்மாசைர யாகத்தில் ஆவிர்பவித்தலுடின பெருமாள் யதோக்தகாரி எம்பெருமான், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்பது அந்த பெருமானுடைய திருநாமம். சொன்ன வண்ணம் செய்த பெருமான் திரு ஆலயத்திற்கு அருகிலேயே ஓர் தெய்வீக புஷ்கரணி அமைந்திருக்கிறது. அன்பர்கள் பலரும் அதை சேவித்திருக்க மாட்டார்கள். பலர் போரிட்டு தோற்ற இடத்தில் அல்லது போரிட்ட ஜெயித்த இடத்தை நாம் இது மிகவும் புகழத்தக்க இடம், வரலாற்று நினைவு சின்னம் என்று பரிபாலனம் செய்து வருகிறோம். அதுபோன்று தானே நம் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அவர்கள் அவதாரம் செய்த இடங்கள், அவற்றையும் நாம் நன்கு காப்பாற்றி வர வேண்டாமா? அவற்றை சிதைந்த சின்னங்களாக்கி விடலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருவெக்கா என்னும் திவ்ய கஷேத்திரமாய் விளங்கும் சொன்னவண்ணம் செய்த பெருமானுடைய திவ்ய ஆலயத்திற்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய புஷ்கரணியில்தான் ஆழ்வார் அவதாரம் செய்தார். அந்த ஆழ்வாருடைய இயற்பெயர் என்ன தெரியாது. ஆனால் பொய்கையில், புஷ்கரணியில், திருக்குளத்தில், புண்ணிய தீர்த்தத்தில் பிறந்ததினால் அவர் பொய்கை ஆழ்வார் என்று புகழப்படுகின்றார். அவருக்கு அடுத்ததாக ஆழ்வார்களில் திருக்கடல் மல்லை என்று புராணங்களில் மிகவும் போற்றத்தக்கதும், திவ்ய பிரபந்த பாசுரங்களிலும் கடல் மல்லை, கடல் மல்லை, கடல் மல்லை என்று ஆழ்வார்களினாலே மங்களாசாசனம் செய்யப்பட்டதுமான இந்த க்ஷேத்திரத்தில்தான் பூதத்தாழ்வார் அவதாரம் செய்தார். அவர் தம் அவதார மண்டபத்தில்தானே நாம் இப்பொழுது புண்ணியமான தபோவனத்தை அனுபவித்து வருகிறோம். ஆழ்வார்கள் அயோனிஜர்கள். ஆம், ஒவ்வொரு ஆழ்வாருக்கு என்று தனித்தனியாக சரித்திரங்கள் உண்டு. அதில் முதலாழ்வார்கள் மூவருமே அயோனிஜர்கள். அயோனிஜர்கள் என்றால் கர்ப்ப சம்பந்தம் துளியும் அற்றவர்கள். ஒரு ஜீவன் தான் பிறப்பதற்கு முன்பாக தந்தையின் கருவிலிருந்து தாயின் கருவுக்குள்ளே நுழைந்து அந்த தாயின் கருவில் 10 மாதங்கள் வாழ்ந்து அதன் பின்னர் தாயின் மூலமாக வெளியேற்றப்படுகின்றான். இப்படித்தான் ஜீவனுடைய பிறப்பு உண்டாகின்றது. அதாவது மனிதருடைய பிறப்பு, ஏனைய சில விலங்குகளுடைய பிறப்பு இப்படித்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த இயல்புக்கு மாறாக ஒரு சிலருக்கு தந்தையினுடைய கர்ப்பத்திலிருந்து தாயினுடைய கர்ப்பத்திற்கு இடமாற்றம் ஏற்படாமலும் போகலாம். அல்லது தாயின் கருவிலேயே இருக்கும் சமயத்தில் பல துக்கங்கள் உண்டாகி அந்த கருவிலேயே அழிந்து விடலாம். அல்லது தாயின் கருவிலிருந்து வெளியில் வந்த அந்த நொடியிலும் அழிந்து விடலாம். அல்லது தாய்க்கும் ஷேய்க்கும் சேர்ந்து ஒரே சமயத்தில் மரணம் ஏற்படலாம். இப்படி பலவிதமான துக்கங்கள் உண்டாகின்றன. அந்த துக்கங்களுடைய காரணம் என்ன தெரியுமா? நமக்கு கர்ப்ப சம்பந்தம் ஏற்படுவதுதான். ஆகையால் தான் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள், இனி நமக்கு பிறப்பு ஏற்படக்கூடாது, இனியும் இந்த பிறவியில் பிறந்து நாம் உழலக்கூடாது. அதற்காகத்தானே காத்து கொண்டிருக்கிறான் கடல் மல்லை தலசயனத்தே என்பதாக பெருமான் இங்கே நம்மை ரட்சிப்பதற்காக காத்திருக்கிறான். ஆத்மாவை அவனிடத்தில் சமர்ப்பிப்பதற்கு நாம் நேரம் காலம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஆழ்வார்கள் எல்லோருமே பகவத் அம்சபூதர்கள். பகவானுடைய திவ்யானுகிரகத்தினாலே, அவருடைய திவ்யமான நியமனத்தினாலே தான் பிறப்பவர்கள். அதிலும் முதலாழ்வார்கள் மூவருமே கர்ப்ப சம்பந்தம் துளியும் அற்றவர்கள். கர்ப்ப சம்பந்தம் என்றால்
நம்முடைய பிறப்பை போன்று துக்கங்கள் அவர்களுக்கு ஒரு பொழுதும் கிடையாது. ஒரு சிலர் நினைக்கலாம், நான் துக்கப்படுகிறேன் என்று உன்னிடத்தில் சொன்னேனா, நான் சுகமாகத்தான் இருக்கிறேன் என்று. பிறத்தலே ஒரு துக்கம்தான். சங்கர பகவத்பாதர் கூறும் பொழுது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி சட்டரே சயனம் என்று சுற்றி சுற்றி ஒருவரை சொல்லியிருக்கிறார். பல உபன்யாசங்களில் அடியேன் இதனை சொல்லியிருக்கிறேன் அல்லவா. இந்த ஆழ்வார் இரண்டாவது ஆழ்வாரான பூதத்தாழ்வாரும் சரி, மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வாரும் சரி, கருவின் சம்பந்தம் இல்லாமலேயே பிறந்தார்கள். கருவுடன் வந்த கடுவினையாற்றில் விழுந்து உழலாதவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார் பூமியிலிருந்து உண்டான ஒரு புஷ்பத்தில் தான் அவதாரம் செய்தார். நீங்கள் பூதம் பூதம் என்றால் பயங்கரமான உருவம் கொண்டவராக, ஏதோ அடார காரியங்களை எல்லாம் செய்பவராக ஒருபொழுதும் நினைத்துவிடக்கூடாது. பூதம் என்றால் பஞ்சபூதங்களுடைய சம்பந்தம். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பதான 5 பூதங்கள். இதனுடைய சம்பந்தம் நமக்கு உண்டாகின்றன. அதனால்தான் உடம்பில் வியர்த்து கொட்டுகிறது, நாற்றம் உண்டாகிறது, நம்முடைய காதுகள் கேட்கின்றன. ஆகாசத்துடைய சம்பந்தத்தினாலே உடம்பு தொட்டால் கொதிக்கின்றது. 5 பூதங்களுடைய சம்பந்தம் நமக்கு ஏற்படுவதினாலே பல கிளேசங்கள், அதாவது சம்சாரத்தில் உண்டாகும் இன்ப துன்பங்கள் மாற்றி மாற்றி அலைகழிக்கின்றன. அப்படி இல்லாமல் சாட்சாத் பூமியில் இருந்து ஓர் செடி முளைத்தது, அந்த செடியில் ஒரு புஷ்பம் மலர்ந்தது, அந்த பூவில் இவர் பிறந்து விட்டார். என்ன ஆச்சரியம் சுவாமி! இப்படி ஒரு ஆச்சரியத்தை கேள்விப்பட்டதே இல்லை. தற்காலத்தில் பல ஆச்சரியங்கள் சம்பவிக்கின்றன. விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சிகளை செய்து ஒன்றின் சம்பந்தமில்லாத மற்றொன்றில் உற்பத்தியை உண்டாக்குகிறார்கள் அல்லது கலப்பை உண்டாக்குகிறார்கள். ஏதோ ஏதோ நடக்கின்றன. ஆனால் பூவிலிருந்து, ஏனென்றால் பாகவதத்தில் ஓர் சரித்திரம், பசுமாடு ஒன்று ஓர் பிள்ளையை பிரசவித்தது. அந்த பிள்ளை மாட்டின் வயிற்றிலிருந்து பிறந்த பொழுது மாட்டை போல, பசுமாட்டை போல காது படைத்தவனாக இருந்தாராம். ஆகையால் அவருக்கு கோகர்ணன் என்பது பெயர். அந்த கோகர்ணன் பசுவின் வயிற்றில் கர்ப்பத்தில் தங்கியதற்கு ஒரு முனிவர் அளித்த பழம், அந்த தெய்வீக பழம் காரணமாய் அமைந்தது. ஆனால் இங்கே ஆழ்வாருடைய அவதாரத்திற்கு நாம் ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? ஆழ்வார் எப்படி பூவில் பிறந்தார் சுவாமி என்றால், பூமி, அந்த பூமியிலிருந்து உண்டான செடி, செடியில் ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்தில் தானாக தோன்றியவர் சுவாமி. இது நம்பும்படியாக இல்லை என்றால் அதற்காகத்தான் நம் பெரியோர்கள் இந்த இடத்தில் மேலும் விளக்குகிறார்கள். அவர் பிறந்தது எந்த வகையில் தெரியுமா? பெருமானுக்கு அவர் தம் திருக்கையில் 5 ஆயுதங்கள் உண்டு. அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன் என்னும் பாசுரத்தில் திருவரங்கத்தமுதனார் காண்பிக்கிறார். பெருமானிடத்தில் பஞ்ச ஆயுதங்கள் விளங்குகின்றன. ஒரு பக்கம் சக்கரம், ஒரு பக்கம் சங்கு, ஒரு பக்கம் ஷார்ங்கம் என்னும் வில், மற்றொன்று நந்தகம் என்னும் கத்தி ஆயிற்று. 4 ஆயுதங்களை அறிந்தோம். 5வது ஆயுதம் என்ன? கௌமோதகம் என்னும் உயர்ந்த கதை. பெருமானுடைய திருக்கையில் விளங்கக்கூடிய அந்த கதைக்கு கௌமோதகம் என்பது பெயர். அந்த கதை அசுரர்களை எல்லாம் அடித்து நொறுக்கி துவம்சம் செய்து பொடிப்படியாக்கி இனி தலை தூக்காதபடி அடித்து ஒழிக்கின்றது. அத்தகைய கதை சாதாரண ஆயுதமில்லை. அந்த கதைக்கு ஓர் அபிமான தெய்வம் உண்டு. ஆம், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான அபிமான தெய்வங்கள் உண்டு. ஒவ்வொரு ஆயுதத்திற்கு ஒவ்வொரு விதமான அபிமான தெய்வங்கள் உண்டு. அவைகள் அனைத்துமே நித்திய சூரிகள் தான். அனந்தன், கருடர், விஸ்வக்சேனர், ஆதிசேஷன் என்பதான இவர்களெல்லாம் எப்படி நித்தியசூரிகளாக விளங்குகிறார்களோ அப்படித்தான் பெருமானுடைய திவ்யமான ஆயுதங்கள், திவ்யமான திருவாபரணங்கள் இவை அனைத்தும் நித்தியசூரிகள். ஆகையால் பெருமாளுடைய நியமனத்தினால் இங்கே லோகத்தில் சத் சம்பிரதாயம் தழைத்து வளர வேண்டும், சனாதன தர்மம் சிறந்து ஓங்க வேண்டும். எல்லோரும் பகவத் பாகவத அடியார்களாகி இனி பிறப்பை எடுக்கக்கூடாது என்பதாக பெருமான் சங்கல்பித்தான். அதற்காகத்தான்
ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் அவதரிக்கச் செய்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லோரும் பகவத் பாகவத அடியார்களாகி இனி பிறப்பை எடுக்கக்கூடாது என்பதாக பெருமான் சங்கல்பித்தான். அதற்காகத்தான் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் அவதரிக்கச் செய்தான். அந்த வகையில் கௌமோதகம் என்னும் கதையின் அம்சமாக, பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்களில் ஒரு ஆயுத விசேஷமான கதையின் அம்சமாக அயோனிஜராக, மறுபடியும் சொல்லுகிறேன், மனதில் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், பெருமானுடைய கையில் விளங்கும் கதை, அந்த கதையின் அம்சமாக அயோனிஜராக, கர்ப்பவாசம் முதலான துக்கங்கள் துளியும் அற்றவராக, குறுக்கத்தி என்னும் புஷ்பத்தில் பூதத்தாழ்வார் அவதாரம் செய்தார். எப்பேற்பட்ட தபோதனர் அவதாரம் செய்த அந்த க்ஷேத்திரத்தில் நாம் அமர்ந்திருந்து அவர் தம் பெருமை பாடுகிறோம். எம்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று அவனை புகழ்ந்து பாடுவதைக் காட்டிலும் புண்ணியத்தை அளிப்பதுதான் இது போன்ற தபோவனங்களில் தபோனிஷ்டர்களுடைய பெருமைகளை பேசுவது. இங்கேதான் குறுக்கத்தி புஷ்பத்தில் ஆழ்வார் தான் பிறந்தார். முதலாழ்வார், இரண்டாவது ஆழ்வார், மூன்றாவது ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் திருவெக்கா என்னும் க்ஷேத்திரத்தின் அருகில் அமைந்திருக்கக்கூடிய பொய்கையில் அவதாரம். இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லை என்னும் மகாபலிபுரத்தில், இங்கே புஷ்கரணியின் கரையில் ஓர் குறுக்கத்தி புஷ்பத்தில் அவதாரம். மூன்றாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார் திருமயிலை என்னும் மயிலாப்பூரில் ஓர் அழகிய வாபியில் கிணற்றில் அவதாரம் செய்தார். இப்படி மூன்று ஆழ்வார்கள் அந்தந்த சந்தர்ப்பத்தில் அந்தந்த ஆழ்வார்களுடைய பிரபாவாரிஷயங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம். இனி இந்த ஆழ்வார் பாசுரமிட்டு பெருமானை மங்களாசாசனம் செய்தார். அதாவது இவர் அருளிச் செய்த திவ்ய பிரபந்தத்திற்கு இரண்டாம் திருவந்தாதி என்பது பெயர். இரண்டாம் திருவந்தாதி, முதலாழ்வாரான பொய்கை ஆழ்வார் பாடியது முதல் திருவந்தாதி, இவர் அருளிச் செய்தது இரண்டாவது திருவந்தாதி. இந்த இரண்டாம் திருவந்தாதியில் முதலில் பெருமானை குறித்து விளக்கேற்றினார். அன்பே தகளியாய், ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியாக. ஆம், தபோதனர்கள் மகரிஷிகள் நமக்கு எதை உபதேசம் செய்வார்கள்? எப்படி தவம் செய்ய வேண்டும் என்பதைத்தானே உபதேசிப்பார்கள். தாங்கள் தவம் செய்து சித்தி பெற்றதை மற்றவர்களும் அனுபவித்து இது போன்ற தவத்தின் சீர்மை அவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்பதைத்தானே உபதேசம் செய்வார்கள். பெருமானிடத்தில் நமக்கு வளரக்கூடிய பிரேமை என்னும் பக்தி இருக்கின்றது. அன்பே தகளியாய், அவரிடத்தில் பக்தி. இங்கே மகாபலிபுரத்துக்கு வந்தோம். ஆங்காங்கு உள்ள சிற்ப காட்சிகளை எல்லாம் ரசித்து பார்த்தோம். பல இடங்களில் சுற்றி பார்த்தோம், வேடிக்கை பார்த்தோம். ஆயிற்று மாலை ஆனவுடன் இரவு பொழுது வருவதற்குள்ளே இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்காமல் இங்கே ஒரு பெருமான் எழுந்தெழுதிருக்கிறான். இந்த பெருமானுக்கு ஸ்தலசயன பெருமாள் என்பது திருநாமம். அவன் திருவடிவாரத்தில் ஓர் ஆழ்வார் அயோனிஜராக பிறந்திருக்கிறார். அவருடைய தபோவனம் இது. அந்த பெருமானை சேவிக்க வேண்டும். அதற்காகத்தான் மகாபலிபுரம் வருகிறோம். மாசி மகத்தன்று இங்கு வந்து புண்ணிய நீராடி பெருமாளை வழிபடுகிறோம் என்னும் பிரீதி இருக்கின்றதே, அந்த பிரியம், அத்தகு அன்பு, அந்த பிரியத்தை ஓர் விளக்காக்குங்கள். நாம் அவரை சேவிக்க வேண்டும் என்னும் பாரிப்பு இருக்கின்றதே, ஓர் உணர்ச்சி. அதை, அந்த ஆர்வத்தை தான் இடுதிரியாக்குங்கள், நெய்யாக்குங்கள். ஆர்வத்தையே அதில் நெய்யாகச் சேர்த்து இன்புருகு சிந்தை, ஏகாந்த சித்தத்துடன், ஏகாகிர சித்தத்துடன் அந்த பெருமானை நாம் தியானிக்கிறோமே, அதை விளக்காக ஏற்றி பாருங்கள். இந்த பாசுரத்திற்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அத்யுதமான பல வியாக்கியானங்களை அருளிச் செய்திருக்கிறார். இருப்பினும் நாம் தற்பொழுது அறிவதற்கு ஏற்றார் போலே சொல்லுகிறேன். இப்படி தவம் செய்ய ஆரம்பித்தால் புண்டரீக மகரிஷிக்கு பிரத்யக்ஷமான அந்த பெருமான் நமக்கும் சேவை சாதிப்பான். எனில் புண்டரீக மகரிஷிக்கு எவ்விதம் பிரத்யக்ஷமானான்? அவர் செய்த தவம்தான் என்ன பார்க்கலாமே. ஏகமேவா